முதல்ல பிசினஸ் ரீதியாக பார்த்தோம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ்க்கு 250 கோடி ரூபாய் லாபம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 100 நாடுகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்த்து 400 கோடி ரூபாய் ஃபர்ஸ்டே வேர்ல்டு வைடு. இந்த படத்தில் வந்து கதை வந்து ஒரு ஆர்டர் இல்லை, திரைக்கதை ஒரு ஆர்டர் இல்லை, கேரக்டர் ரிவீல் பண்ணல, நிறையா வந்து எதிர்பார்க்காத ஒரு அபத்தமான காட்சிகள்லாம் நிறையா வச்சிருக்கு, நம்ப முடியாத காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகுதுங்கிறது உண்மை. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு பிளான். அது அவங்கள்ட்ட கமல்ஹாசன் ஒரு பிளான். ஆமாம் வச்சுக்கலாம் கேட்டாங்க, அவரும் டேட் கொடுத்தாரு படம் பண்ணலான்னு. இது கிடையாது தான் லோகேஷ் சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு வருது, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இது எல்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே இருக்காங்கல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா எல்சியில் கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே கல்ல 2-3 மாங்க அடிச்ச மாதிரி ஆயிரும், எல்சியில் வந்த மாதிரி ஆயிரும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு சுப்பையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம தமிழ் மாசம் 12 இருக்குங்க சார். ஒவ்வொரு மாசம் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறது, ஆடி ஸ்பெஷல். தீபாவளி பண்டிகை வந்துச்சுன்னா அந்த மாசம் முழுக்க ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி இப்போ கூலி மாசம்னு சொல்லலாம் சார். ஏன்னா கூலி மூவி வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்தே அது ஒரு நாள் பண்ணுற கலெக்ஷன், அடிக்கிற கலெக்ஷனாக இருக்கட்டும், அதை பற்றி வர நியூஸாக இருக்கட்டும். இப்போ கூட கலாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 நாள்லேயே 400 கோடிக்கு மேலே போயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து பண்ண அந்த காம்போ இன்னைக்கு வெற்றிகரமாக போயின்னு இருக்கு. இது வந்து தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் வாட்டி 4 நாள் 400 கோடி அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்த கூலி படத்தை பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். சரி. விமர்சன ரீதியாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். முதல்ல பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தோம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ்க்கு 250 கோடி ரூபாய் லாபம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஆன்லைன் புக்கிங் முன்னாடியே. இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டும் வந்து 350 கோடி ரூபாய். சரி. இந்த படத்தை மொத்தமாக எல்லாம் விற்றது வந்து 540 550 கோடி ரூபா, 600 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 560 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்காங்க. அப்போ 200 to 250 கோடி ரூபா இவர்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லாபம், டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த இதெல்லாம் காரணம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ், அனிருத், சன் பிக்சர்ஸ், இந்த காம்போ வந்து ஒரு புதுசான ஒரு காம்போ. அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா அனிருத் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, சன் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வர்றாரு. அதனால் அவர் ஒரு யங்ஸ்டராக இருக்கார், நீ கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டேரக்டராக இருக்கார். இப்போ அவரோட சேர்ந்து பண்ணுறப்ப இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஹைப் வருது. எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 550 கோடி ரூபா 560 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இவங்க லாபம் வந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய எதிர்பார்ப்பு. அதாவது வந்து தமிழ் சினிமாவில் இந்த வரைக்கும் எந்த படத்துக்கும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு கிடையாது. படம் 4 நாள், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. சார், அந்த எதிர்பார்ப்பு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமா இல்லை லோகேஷ் கனகராஜும் சேர்த்துக்கலாம்? அந்த என்டையர் டீம் அது. ஏன்னா லோகேஷ் ரஜினி 2 பேர் சேர்றதுக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி படத்தில் வந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், அந்த சாங்காக இருக்கட்டும், அதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே போச்சு. படம் பூஜை போட்ட அன்னையிலேருந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. 4 நாளைக்கு அந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்லையுமே வந்து டிக்கெட் ஃபுல் புக் ஆயிடுச்சு. இந்த கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 100 நாடுகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்த்து 400 கோடி ரூபா ஃபர்ஸ்டே வேர்ல்டு வைடு தேட்டரிக்கல் கலெக்ஷன் அப்படிங்கிறது அது சாத்தியம்தான். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 தேட்டரில் போட்டிருக்கிறாங்க. மலேசியாவில் 100 தேட்டரில் மலேசியாவில் மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் தமிழ் படம் பண்ணாத ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது எல்லாமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணவங்க. படத்துக்கு மேலே ஒரு பெரிய ஹைப்னால அதை நம்பி புக் பண்ணவங்க. இது படத்துக்கு 400 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷனுங்கிற போது வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி படம், லாபகரமான படம். ஆனால் விமர்சன ரீதியாக இந்த படத்தில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நம்மளும் அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து கதை வந்து ஒரு ஆர்டர் இல்லை, திரைக்கதை ஒரு ஆர்டர் இல்லை, கேரக்டர் ரிவீல் பண்ணல, நிறையா வந்து எதிர்பார்க்காத ஒரு அபத்தமான காட்சிகள்லாம் நிறையா வச்சுருக்கு, நம்ப முடியாத காட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. பல இடங்களில் லேகாக இருக்குது, படம் லென்த்தியாக இருக்குது, சவுண்ட் அதிகமாக இருக்குது, அனிருத்தினுடைய சவுண்ட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நபருக்காக படம் அப்படி தூக்கிட்டு போய் நிற்குது. அவர் தான் அந்த படத்தை ஒட்டுமொத்த படத்தையும் இன்றைக்கி தூக்கி நிற்கிறார்.
அந்த படத்தை ரஜினிகாந்தை தூக்கிட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் அந்த படத்தில் இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு நாள் கூட அந்த படம் போயிருக்காது. அதாவது ரஜினிகாந்தை வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் அவரை பார்ப்போம் கொண்டாடுவோம்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுதான் இந்த பெரிய கலெக்ஷன். ஓகே சார், நீங்கள் கூலி படத்தை பற்றி இவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஆனால் அந்த கூலி படத்தோட வெற்றி லோகேஷ் கனகராஜும் சேரும்னு சொன்னீங்க. இப்போ அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து யாரை வச்சு படம் பண்ணுவாருங்க சார்? இப்போ லோகேஷ் கனகராஜுடைய லைனப்பில் என்னன்னா, இந்த கூலி படம் ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கப்பயே அவர் கைதி 2 படத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அது வந்து ரொம்ப தடைப்பட்டு போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கைதி பண்ணாரு, செம்ம ஹிட் ஆயிடுச்சு. கைதி முடிச்ச பிறகு கைதி 2 பண்ணுவார் எதிர்பார்த்தோம். ஆனால் மாஸ்டர் படம் வந்துச்சு. மாஸ்டர் படம் முடிச்ச பிறகு பண்ணுவாருன்னு பார்த்தா விக்ரம் படம். இப்போ அடுத்தடுத்து படம் வந்ததுனால அந்த கைதி 2 அப்படியே பெண்டிங்லேயே நின்றுங்க சார். இப்போ முடியுமா? இல்லை, கைதி படத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஹீரோவாக அவர் கன்வெர்ட் ஆகிட்டார், பெரிய டேரக்டராக கன்வெர்ட் ஆகிட்டார். அவர் அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆஃபர்லாம் வருது. ஒரு பக்கம் விஜய் கூப்பிட்றாரு, ஒரு பக்கம் கமல் கூப்பிட்றாரு, வரிசையாக படங்கள் வர்றப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே ஒரு பெரிய படம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம படத்துக்கு ஒரு கெயின் தானே, கமல் படம் பண்ணிட்டு அடுத்து நம்ம படம் பண்ணால் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும்ன்ற அப்படி தள்ளி போகுது. அதுக்கு பிறகு இவருடைய சம்பளம் ஏறி போச்சு. 75 லட்சம் ரூபா அந்த படத்துக்கு சம்பளம் கைதிக்கு. இன்றைக்கி அவர் கேட்குற சம்பளம் 75 கோடி ரூபா. இந்த படத்துக்கு வாங்கியிருக்க சம்பளம் 50 கோடி ரூபா. நீங்கள் சம்பளம் எங்கேயோ போய் நிற்கிது. இன்றைக்கி அன்னைக்கு 75 கோடி ரூபா வாங்கின லோகேஷ்க்கு எப்படி 75 கோடி ரூபா அதே கம்பெனி அதே கை கொடுக்கும்? என்னதான் பிஸ்னஸ்க்கு ஹைப்பாக இருந்தாலும். ரெண்டாவது விமர்சன ரீதியாக லோகேஷ் மேல் இந்த படத்தில் நிறைய விமர்சனங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த சம்பளம் 75 கோடி ரூபா இவருக்கு சம்பளம், கார்த்தியுடைய சம்பளம், பட்ஜெட் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட் நிற்க. அந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கிடையாது, ஓடிடிலாம் பெருசாக இதாக இருக்குங்கிறப்ப அதே கொஞ்சம் தயங்குறப்ப தான் இது அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன போகுது. இல்லை வேற ஒரு கம்பெனி கேவிஎன் ப்ரொடக்ஷன் மாதிரி இந்த ஜனநாயகம் பண்ண கம்பெனி ஜாயின் பண்ணி ஒரு கொலாபரேஷனில் பண்ணலாமான்னு அது போச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, இவர் படம் நடிக்கிறார், ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. நம்ம கேப்டன் மில்லர் படத்தை டைரக்ட் பண்ணார் இல்லையா, அவர் அருண் மாதேஸ்வரன், அவர் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற ஒரு படத்தை ஹீரோவாக நடிக்கிறார். அதுக்காக அந்த ஆடி கீடிலாம் வச்சு கெட்டர்லாம் வச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் தான் இம்மீடியட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இவர் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியும். இப்போ வரக்கூடிய தகவல் கைதி 2 இப்போதைக்கு கிடையாது, படம் ஹோல்டில் போடப்பட்டது. அடுத்து தான் கைதி 2 இப்போ இம்மீடியட்டாக பண்ண போகிறது அவர் நடிக்க போகிறார், ஹீரோவா அறிமுகமாக போகிறார். சரிங்க சார், இப்போ இதுக்கு இடையில ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க சார். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சியும் கமல்ஹாசன் வச்சும் ஒரு படம் பண்ண போறாரு. 2 பேருமே அதில் நடிக்க போறாங்க ஹீரோவா தான். அதுவும் கேங்ஸ்டர் வந்து அந்த படம் ஸ்டோரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற கலவரங்கள் என்ன, அவங்க எப்படி உள்ள வராங்க, இப்படி தான் அந்த படமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததில் ரொம்ப ஒரு தீ மாதிரி பரவுது சார். 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க. அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகுதுங்கிறது உண்மை. இந்த கதை சொல்றதெல்லாம் வந்து இவங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் கதையெல்லாம் ஒன்றும் முடிவே ஆகலை. ஆக்சுவலாக விக்ரம் பண்ணுறப்ப லோகேஷ் அப்படி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காரு, ஒரு படம் பண்ணுவோம் சார் 2 பேர் சேர்ந்து, அதோட விட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு பிளான். அது அவங்கள்ட்ட கமல்ஹாசன் ஒரு பிளான். ஆமாம் வச்சுக்கலாம் கேட்டாங்க, அவரும் டேட் கொடுத்தார் வேணாலும் பண்ணலான்னு. இது கிடையாது தான் லோகேஷ் சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு வருது, 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றப்ப ஓகே சேர்ந்து பண்ணலாமே. கிட்டத்தட்ட 40-42 வருஷம் ஆச்சு, 43 வருஷம் ஆச்சு, பலரும் ட்ரை பண்ணாங்க, யாருமே பண்ண முடியாமல் போச்சு. சரி நம்ம பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க. முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது அடுத்தடுத்து தான் எந்த அளவுக்கு மூவாகி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் அவர் நன்மொழி மாஸ்டர் படத்தை கூட தள்ளி வச்சிருக்காரு இந்த படம் சேர்ந்து பண்ணுறதுக்காக. ஏன்னா ஜெயலர் 2 அடுத்த மாதம் கூட அவர் முழு படத்தையும் முடிச்சு சொல்லியிருந்தார். இப்போ அவரும் அடுத்த மாதத்துலேருந்து அவைலபிளாக தான் இருக்கார், இவரும் அவைலபிளாக இருக்காரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸே தயாரிக்க போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லோகேஷும் வந்து நடிக்க தான் போகிறாரு, ஆனால் நடிச்சு வந்தாலும் டைரக்ஷன் ஒர்க்கு வந்து அவர் ஃப்ரீயாக பார்த்துருவார். இப்போ 3 பேருமே அவைலபிலிட்டியில் இருக்கிறாங்கன்னா அந்த படத்தை இம்மீடியட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் 2-3 மாதத்துக்குள்ள அந்த படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 நாள் 1 மாதத்துக்குள்ள அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பரபரப்பான செய்தி. ஓகே சார், இது வந்து செய்தியாக இருக்குது, இன்னும் அஃபிஷியலாக வரலைங்க. ஆனால் சாத்தியக்கூறு இருக்கா சார்? ஏன்னா 46 வருஷம் கழிச்சு இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணுறாங்க, 46 வருடம் அந்த கேப்பு கழிச்சு நம்ம பண்ணுற மாதிரியே இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அபூர்வ ராகங்கள், 16 வயது நிலை, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போலாம் அவங்க வந்து நடிகர்கள், ஹீரோஸ். ஆனால் இப்போ தான் ஒரு ஸ்டார் வேல்யூவில் இருக்காங்க சார். இப்போ இவங்க 2 பேரும் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னால அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஏன்னா 2 பேருக்குமே சம்பளம் கோடிக்கணக்கில். இப்போ கூலி படம் வந்து சக்கப்போடு போகுது. இதுக்கப்புறம் நம்ம தலைவருக்கு சம்பளம் அதிகம் தான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்த்து பண்ணுறதுனாலே ப்ரொடக்ஷன் லெவலே அடி வாங்கல சார். ப்ரொடக்ஷன் லெவலில் அதிகமாக போச்சுன்னா அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்குல்ல. 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு நான் ஹைப் எப்படி இருக்குது, அந்த செய்தி வந்ததே காட்டு தீயாக போயிட்டு இருக்கு ஒரு 3 நாளாக. அப்போ சேர்ந்து படமாக வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய அளவில் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிங்கும்போது அது பிஸ்னஸ் ஆகும்ல. இப்போ கூலி படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை விட அதிகபட்சமான ஓப்பனிங் பிஸ்னஸே இருக்கும். 2 பேருமே இருக்கிறாங்க அந்த படத்தில்.
அப்போ அந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கும், எதிர்பார்க்குற அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும், மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த சம்பளம்ங்கிறதுலாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் காப்பிலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. அது ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, ரெட் ஜெயண்டோட சேர்ந்து பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்டும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் சேர்ந்து இந்த படத்தை பண்ண போகிறாங்க. ஓகே சார், இப்போ 2 பேரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு அதிகமான ரோல் கொடுக்க முடியும் சார்? ஏன்னா 2 பேருமே ஸ்டாருங்க. அந்த டைட்டிலே யாரை ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க? ஈக்குவலான கேரக்டராக தான் இருக்கும். 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலாக ஹீரோவான நிறைய பேர் வந்து வில்லன் அப்படி பண்ணலாம், அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 பேருக்கும் ஈக்குவலான கேரக்டராக இருக்கும். படத்தில் ஈக்குவலான சீன்ஸ் ஷேரிங்காக தான் இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே கிவ் அண்ட் டேக்கில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறனால 2 ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். தேட்டரில் வந்து நாளைக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அது ஈக்குவலான கேரக்டர் தான் கண்டிப்பாக படத்தில் இருக்கும். ஓகே, சில பேர் என்ன சொல்ல, இது வந்து ஒன்றும் கன்ஃபார்ம் நியூஸே கிடையாது, வந்து ஜஸ்ட் ரூமர் அவ்வளோதான், இதை வந்து உண்மையான நியூஸை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது இருக்கலாம் உண்மைன்னு சொல்கிறாங்க. இது 2 கருத்து எப்படி பார்க்குறீங்க? 2 கருத்து என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த செய்தி தெரியும். அதை விசாரிச்சுட்டு நம்ம பேசுவோன்றக்காக தான் பேசாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு நேற்று முந்தா நாள் நைட்டு வந்து ஒரு சில இடங்களில் விசாரிக்கிறப்ப ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அது கன்ஃபார்ம் தான்ட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம பேசினோம். சில பேர் என்னன்னா, வேற செய்தியை பார்த்தானா நீ பேசிட்டு இருக்க. ஆக்சுவலாக எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி தெரியும். முந்தா நாள் நைட்டு எனக்கு தெரியும். முந்தா நைட் மிட் நைட்டில் எனக்கு ஒருத்தர் சொல்கிறார் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னவருக்கு மிக 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 முக்கியமான நபர். சரி, நம்ம இதை வந்து இவர் சொல்கிறதுக்காக நம்ம வந்து பேசக்கூடாது, வெயிட் பண்ணுவோம்னு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வேற ஒரு சேனலில் வந்து நான் காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ பேசுகிறேன். நேற்று காலையில் காலையில் 10 மணிக்கு நான் வீடியோ பேசிட்டு அப்லோட் பண்ணுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு போயிட்டேன். அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா ஈவினிங் அப்லோட், அவங்க எப்பயுமே ஷெடியூல் போட்டு வச்சுருக்காங்க, ஈவினிங் அப்லோட் பண்ணாங்க. ஈவினிங் அப்லோட் பண்ண பிறகு எல்லாரும் கமெண்ட்ல வந்து நீ வேற செய்திகளை பார்த்து நீ காப்பி பண்ணி சொல்கிற, உனக்கு என்ன தெரியும், நீ அந்த செய்தியிலிருந்து எடுத்து போகிற, இந்த செய்தியிலிருந்து எடுத்து போடுற அப்படின்றாங்க. எதை செய்தி எடுத்து போ, ஆனால் சொல்கிற விஷயம் உண்மைதான். படம் ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். என்னோட கடைசி கேள்வி சார், இப்போ இந்த படம் பண்ணுறா இருந்தால் இது எல்சியூல வருமா? இன்னொன்று, இது ஃபேன்ஸ் மத்தியில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார்? ஏன்னா இந்த கூலி படத்துக்கு பல மல்டிஷா உள்ளே போட்டதுனால அவ்வளோ ஃபேன்ஸ். ஆனால் இப்போ 2 மாபெரும் ஜாம்பான் உள்ளே இறக்கி பண்ணுறாருன்னா இது ஃபேன்ஸ் மத்தியில் எப்படி இருக்கும்? இல்லை, எல்சியூவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே இருக்காங்கல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா எல்சியூவில் கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே கல்ல 2-3 மாங்க அடித்த மாதிரி ஆயிரும். எல்சியூவில் வந்த மாதிரி ஆயிரும், 2 பேரையும் வச்சு படம் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ அவருக்கு ஒரு சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் டேரக்டராக கொடுத்தாங்க லோகேஷ். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த படம் சரியான தீனி தான். ஆனால் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அடுத்தடுத்து மூவில் போக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஃபேன்ஸ் மத்தியில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார்? பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ரஜினி ரசிகர்கள் பக்கம் கொண்டாடுவாங்க, ஒரு கமல் ரசிகர்கள் பக்கம் கொண்டாடுவாங்க. காமனாக ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே இந்த படத்து மேலே தனியாக ஒரு அட்டென்ஷன் வந்துடும். இப்போ ரொம்ப நாள் ரஜினி கமல் சேர்ந்து பண்ணுறாங்கல்ல, அந்த படம் எப்படி இருக்கு பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு அப்படி பிஸ்னஸாக மாறும். அப்படிங்கிறது கூலியை விட இந்த படம் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆகும், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதிரி லாங் லீவ்லேயே அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 5-6 நாளைக்கு கண்டிப்பாக புக் ஆயிடும். ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.